அண்மை செய்தி. சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி பாடத்தை கட்டாயமாக்கும் திட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தென் மாநில சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் ஹிந்தியையும், வட மாநில பள்ளிகளில் சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக்கும் உத்தரவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் முன்னாள் எம்பி ஃபவுசியா கான் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி பாடத்தை கட்டாயமாக்கும் திட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் முன்னாள் எம்பி ஃபவுசியா கான் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பிற்கு தென் மாநிலங்களில் இந்தியும், வட மாநிலங்களில் சமஸ்கிருதமும் கட்டாயமாக்கும் விதமாக சிபிஎஸ்இ ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தை எதிர்த்து பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த கல்வியாளரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பியுமான ஃபவுசியா கான் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் ஏற்கனவே மாணவர்கள் அந்தந்த தாய்மொழியையும் விரும்புகிற மொழியையும் குறிப்பிட்ட வகுப்புகளில் படித்து வருகிறார்கள். இதற்கிடையே 9ஆம் வகுப்பு முதல் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் கட்டாயம் என்கிற அறிவிப்பு என்பது மாணவர்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய செயல். அவர்களுடைய ஒட்டுமொத்த பள்ளி கல்வியையும் இது கடுமையாக பாதிக்கும் என்பதால் இந்த திட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று தற்போது ஃபவுசியா கான் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறியிருக்கிறார். விரைவில் இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 1 முதல் தென் மாநிலங்களில் இந்தியையும், வட மாநிலங்களில் சமஸ்கிருதமும் கட்டாயமாக சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு முதல் தொடங்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராகத்தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உமேரா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.